அவர்கிட்டயே கேளுங்க எனக்கு. ஸோ நைஸ் 3 கல். செம்ம ரஷ் அன்னைக்கு. டிபிக்கல் ஐயங்கார் சாப்பாடு ரீசனபிள் தான். நல்லா சப்பையா எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். வடகரிக்கெலாம் தண்ணி ரேட் இல்லைங்க இங்கே. உள்ள செம்ம ரஷ்ஷு. அந்த மனம் செம்மையாக இருக்குது. அந்த குழி கரண்டியில் ஒரு நடுவில் ஒரு ஐட்டத்தை தான் நீங்கள் விரும்பி பொங்கல். இந்த ஏரியாவில் பொங்கல் எல்லாம் அட்டகாசமாக இருக்குங்க. அப்படியே உனக்கு நெய் ஊற்றி இருக்கணும். ப்ராடக்ட் எப்போவுமே எல்லாமே சூடாக கிடைக்கும். மயிலாப்பூர் மந்தவெளி வர மயிலாப்பூர் வரையா? அவர்கிட்டயே கேளுங்க எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம அதுக்கு மந்தவெளின்னு தான் போட்டிருந்தோம். அப்படியா? ஆமாம். அப்போ மயிலாப்பூர் தான். மயிலாப்பூர் கோயில். மந்தவெளின்னு தான் போட்டோம்னா மயிலாப்பூர் தான் கோயிலா? ஆக்சுவலி கணேஷ் பவனுக்கு மந்தவெளின்னு தான் போட்டிருக்கோம் நம்ம. அது வரைக்கும் கணேஷ் பவன். ஸோ மந்தவெளிக்கு வந்தீங்கன்னா பெஸ்ட் டிஃபன் சென்டர்ஸ் நிறையா இருக்குது. 2 வீடியோ பண்ணியிருப்போம். ஒன்று கோமதி டிஃபன் சென்டர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கணேஷ் பவன் பண்ணியிருப்போம். அதே வரிசையில் அதுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் தூரத்தில் ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறது தான் நம்ம சண்முகா டிஃபன் சென்டர். இந்த சண்முகா டிஃபன் சென்டர் அன்றைக்கே நாங்கள் எடுத்திருப்போங்க. அன்றைக்கி நாங்கள் அந்த வீடியோ பண்ணும் போதே எடுத்துருக்கலான்னு இருந்தோம். செம்ம ரஷ். அன்றைக்கி நாங்கள் வரும்போது கரெக்டாக ஒரு 9 o'clock இருக்கும். செம்ம ரஷ்ஷாக இருந்தது. உள்ளேயே நுழைய முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் இன்னொரு நாள் வரலான்ட்டு இவ்வளோ நாள் தள்ளி போயிடுச்சு எங்களுக்கு. இன்றைக்கி தான் வந்திருக்கோம். கண்டிப்பாக இவங்களோட டிஃபன் வந்து இன்றைக்கி சாப்பிட்றணும். நம்ம முருகர் சண்முகரோட டிஃபன் கடையில் வந்து இன்றைக்கி சாப்பிட்றணும். மந்தவெளியில் மட்டும் டிஃபன் அப்படின்னா என்ன யூனிக் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியலை. அவ்வளோ சூப்பராக எல்லாமே எடுத்துகிட்டு வராங்க. நம்ம ரொம்ப ஸ்பைசி அப்படின்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. கரெக்டாக திட்டமாக எல்லாமே இருக்குது. டிபிக்கல் ஐயங்கார் சாப்பாடுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி டைப்பில் தான் இந்த ஏரியாவில் ஃபுல்லாக மோஸ்ட்லி இருக்குது டிஃபன் சென்டருங்க. அந்த வரிசையில் தான் இன்றைக்கி இந்த கடைக்கு வந்திருக்கோம். சண்முக டிஃபன் சென்டர் மந்தவெளி நாட்டன்ஸு. 7 to night 11. 7 to 11 நைட். லீவ் வந்து சண்டே மட்டும் ஆகும். இட்லி, பூரி, பொங்கல், தோசை வெரைட்டி. மத்தியானத்துக்கு வந்து வெரைட்டி ரைஸ் மட்டும். சாம்பார், தயிர், பிரிஞ்சி, தக்காளி. இது 4 வந்து ரெகுலரு. வெரைட்டி வந்து ஒரு நாளைக்கு புளி சாதம், தக்காளி, அது மாறி வரும். கீரை சாதம், புதினா சாதம், மல்லி சாதம், குடமிளகா சாதம், அந்த மாதிரி கொடுவோம். ஸோ நைஸ் 3 கல். என் பேர் சுந்தரபாண்டியனா. நம்ம கடையில் கோல்டு வின்னர் ஆயில் யூஸ் பண்ணுறோண்ணா. அதெல்லாம் புளி கூட யூஸ் பண்ணுறது கிடையாது. அதில் எந்த பொருள் எடுத்தாலும் மூடி போட்டு வைக்கணும். எல்லாம் கண்டிப்பாக பண்ணிட்டு வருவோம். அப்போ செக் பண்ணிட்டு வருவோம். எத்தனை மணிக்கு சமைக்க ஆரம்பிக்கிறீங்க? காலைல ஒரு 4 மணிக்குண்ணா. காலைல 4 மணினா 6:15 ரெடி ஆகிடும். பிரிஞ்சி, தக்காளி, சாம்பார் சாதம், தயிர் சாதம், புதினா, இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ். பிரிஞ்சிக்கு பாஸ்மதி ரைஸு, மீது ஒயிட் ரைஸ் வந்து குவாலிட்டியான இது. எல்லாமே இதில் குவாலிட்டியாக தான் போட்டுருவோம். ஆமாம். 11:30 ரெடி ஆயிரும். 1-1:30 முடிஞ்சிடும். மதியம் வெரைட்டி ரைஸே முடிஞ்சிடும். 1 மணி நேரம் வியாபாரம் தான். மதியானம் 10-15 கிலோ போடுவோம் வெரைட்டி ரைஸ் மட்டும். பிரிஞ்சி தனியாக ஒரு 10 கிலோ போடுவோம். கரெக்டாக 11:30 ஆரம்பிச்சு 1-1:15 முடிஞ்சிடும். நம்ம போய் லைவ்லவே ஆர்டர் பண்ணிடலாம். என்ன ஆர்டர் பண்ணலாம்? பேப்பர் ரோஸ்ட்டு, இட்லி சாம்பார், இட்லி, அதுக்கப்புறம் வந்து இடியாப்பம் இருக்குங்களா, இடியாப்பம் குருமா, வடகரி, இட்லி ஒரு செட்டு, அப்புறம் வந்து பேப்பர் ரோஸ்ட் ஒன்று இல்லையா? ஓகே, இட்லி பொங்கல் கொடுத்துருங்க. இடியாப்பம் வடகரி, ஒரு இடியாப்பம் வடகரி. ரீசனபிள் தான். நான் வந்து ஒரு பொங்கல், ஒரு செட்டு இட்லி, அப்புறம் வந்து இடியாப்பம் வடகரி வாங்கியிருக்கேன். 3 டிஃபன் வாங்கியிருக்கேன். 110 ரூபா தாங்க. சூப்பர். ஒரு செட்டு இட்லி, அப்புறம் வந்து பொங்கல் ஒரு செட்டு, இடியாப்பம் வடகரி. சட்னி சாம்பார்லாம் இங்கே சூப்பர். ஆமாம், நம்ம மனம் போல் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். சட்னிங்கெல்லாம் அழகாக எடுத்துன்னு வந்து வச்சுட்டாங்க இல்லையா? வடகரிக்கு காஸ்ட். ஆமாம், வடகரிக்கு தனியாக காசுலாம் இல்லைங்க.
நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் வேணும்னா. வடகறி வந்து காஸ்ட்லாம் இல்லையா? சூப்பருங்க. சூப்பருங்க. ஸ்பூன் இருக்கான்னு கேட்குறேன். ஏன் கையில் தான் சாப்பிடுங்க? கை கழுவுல. இது ஒன்று தான் ஆர்டர் பண்ணிருக்கோம். இல்லை இட்லி. இட்லியா? இட்லி வாங்க. அதே மாதிரி சாப்பிட்றாங்க. இட்லி எப்படி இருக்கு பாருங்க, நல்லா சப்பையா. எல்லா இடத்துலையும் குண்டு குண்டாக இருக்கும் இட்லி, இங்கே வந்து சப்பையாக இருக்கும் இட்லி. எப்படி இருக்கு? எத்தனை வகை சட்னி பாருங்கள். நம்ம சட்னி, சாம்பார், வடகறி முதற்கொண்டு நம்ம இஷ்டம்தான், எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். வடகறிக்கெலாம் தனி ரேட் இல்லைங்க இங்கே. வடகறி முதல்ல வடகறி தான் ஸ்மெல் அப்படி தூக்கிட்டு இருக்கு. ஸோ முதல்ல வடகறியை நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். வடகறி நல்லா காரமாக இருக்குங்க. நல்லா இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்ம வீட்டில் சுடுவோம்ல அந்த குஷ்பு இட்லின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இல்லை. நம்ம வீட்டில் நார்மலாக சுடுவோம்ல சாஃப்ட் இட்லி, அந்த மாதிரி நல்லாயிருக்கு. மாவுலேயே தெரியுது அது வந்து தனியாக ரவையும் அரிசி மாவையும் கலப்பாங்க ஒரு சில இடத்துல இட்லிக்கு. அந்த மாதிரிலாம் பண்ணலை, அரைச்சிருக்காங்க, நல்லா தெரியுது. கார சட்னிங்க, தக்காளி சட்னி சொல்லுவோம்ல, வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி அரைக்கிற சட்னி. கார சட்னி செம்ம அல்டிமேட்டாக இருக்குது. அல்டிமேட்டு கார சட்னி. அப்படி சுல்லுன்னு ஒரு காரம் இங்கே இழுக்குது. புதினா சட்னி உள்ள செம்ம ரஷ்ஷு. அதனால தான் என்னால் அங்கே நிற்க முடியல. ஏன்னா லைனாக சைடில் தான் நின்று சாப்பிட்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து மாவு பிசைகிற ஸ்டாண்டு நினைக்கிறேன். காலியாக இருந்தது, க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்களா, இங்கே வச்சு சாப்பிட்டுமான்னு கேட்டேன். சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னாங்க. புதினா சட்னிங்க, புதினா கொத்தமல்லி எல்லாமே போட்டிருக்காங்க. ஆஹா, அந்த மனம் செம்மையாக இருக்குது. நம்ம இட்லியே சாப்பிட்டுட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. இதை பார்த்திங்கன்னா பொங்கல் பாருங்கள். அந்த பொங்கல் வைக்கும் போது அந்த டெக்ஸ்டர் வச்சுட்டு அந்த குழி கரண்டியில் ஒரு நடுவில் ஒரு குழி ஒன்று கொடுத்தாங்க சாம்பார் ஊற்றுறதுக்கு. செம்மல்ல, நல்லாயிருக்கு பொங்கலோட டெக்ஸ்டரு. நல்லா நொய் அரிசி மாதிரி இருக்குது, நொய் பொங்கல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது பொங்கல். இந்த ஏரியாவில் பொங்கல் எல்லாம் அட்டகாசமாக இருக்குங்க. நெய்யே மிதக்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது பொங்கலை பொறுத்த வரைக்கும். அப்படியே உனக்கு நெய் ஊற்றி இருக்கணும், ஆனால் ஊற்றாத மாதிரியும் இருக்கணும். கையில் ஒட்டக்கூடாது, அதுதான் கன்சிஸ்டன்சி. கை ஒட்டலை, இங்கே பாருங்கள், கையில் ஒட்டலைங்க, பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குது. புதினா சட்னி தாங்க எனக்கு பொங்கலுக்கு எப்போவுமே இந்த புதினா கொத்தமல்லி சட்னி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஹாஹா, செம்ம. நான் பொங்கலுக்கு வந்து கண்டிப்பாக 10 out of 10 கொடுப்பேன். பொங்கல் அல்டிமேட்டாக இருக்குது. இடியாப்பம்ங்க, இடியாப்பத்துக்கு வந்து வடகறி சட்னி சாம்பார்லாம் இருக்குது. சரி, நம்ம தான் இதில் எல்லாத்துக்குமே எடுத்துட்டோம்ல, ஸோ அதனால் நான் இடியாப்பம் தான் எடுத்துட்டேன். ஆனால் இதுக்கு கார சட்னி கூட அல்டிமேட்டாக இருக்கும் இடியாப்பத்துக்கு. வடகறி குருமாலாம் இல்லைங்க இங்கே, வடகறி செம்ம சாஃப்ட். இடியாப்பம் குருமா, இடியாப்பம் வடகறி. இடியாப்பத்துக்கு பியூர் வெஜ்ஜு, ஸோ வடகறி. இதுலேயே வந்து அந்த மசாலாலாம் இருக்கிறதுனால நான்வெஜ் சாப்பிட்ட அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு கிடச்சிடும். ஏகப்பட்ட டிஃபன் ஐட்டம்ஸ் இருக்குது, இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. பொங்கல் கார சட்னியோட ட்ரை பண்ணிடலாம். பொங்கல் எடுக்கிறதுக்கே அவ்வளோ அமிர்தமாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஆஹாஹாஹா, கார சட்னி. ட்ரை கலர் சொல்லுவாங்கள்ல, அந்த ட்ரை கலர் சட்னி செம்ம. ரியலி மஸ்ட் ட்ரை பொங்கல். ஒன்றோடு ட்ரை பண்ணணுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வடகறி. வடகறி வந்து எல்லாத்தோடையுமே மிங்கிள் ஆகிடும். இதுதான் அப்படின்லாம் கிடையாது, எல்லாத்தோடையும் மிங்கிள் ஆகிடும். எதோட நல்லா இல்லை சொல்லவே முடியாது. இதில் தான் நல்லாயிருக்கு, இதில் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லவே முடியாது. ஆனால் பொங்கலை மட்டும் சாப்பிடாம இருக்காதீங்க, அட்டகாசமாக இருக்குது பொங்கல். இதே மாதிரி ஒரு சூப்பர் கண்டென்ட்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மிஸ்ஸஸ் லாவண்யா கார்த்திக். நான் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு கிளம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.
சார் வணக்கம் சார், உங்கள் பேர்? ரமேஷ் சார். சொல்லுங்க இந்த கடை எப்படி இருக்கும்? அதான் நல்ல குவாலிட்டிலாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது சார். அதாவது நார்மல் ப்ரைஸில் வந்து குவாலிட்டி ரொம்ப எக்ஸலண்ட்டாக கொடுக்குறாங்க. ப்ராடக்ட் எப்போவுமே எல்லாமே சூடாக கிடைக்கும். சர்வீஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே சர்வீஸ்லேருந்து ஓனர்லேருந்து எல்லாருமே நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்க. மார்னிங்லேருந்து நைட்டு 10 o'clock வரைக்கும் எல்லா வெரைட்டிஸும் உங்களுக்கு சூடாக கிடைக்கும். சார் இந்த கடைக்கு 10 out of எவ்வளோ ரேட்டிங் தரும்? டெஃபினட்டாக ஒரு 9 கொடுக்கலாம் சார், ஷூராக. சும்மா நான் 2 வருஷமாக இங்கே தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ 2 வருஷமாக டெய்லி காலையில் இங்கே தான் சாப்பிட்டுட்டு ஃபுட்டு வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. நம்ம ஃபுட்டை பொறுத்த வரைக்குமே குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம். குவாலிட்டியாகவும் இருக்குது, எக்கனாமிக்கலாகவும் இருக்குது. ஸோ எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது. நீங்கள் இங்கே வந்தால் எந்த ஐட்டத்தை நீங்கள் விரும்பி சாப்பிடுங்க? பொங்கல் மோஸ்ட்லி பொங்கல் ரொம்ப நல்லாயிருக்கும்.